கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகம் செல்லும் முன் தன் வெளிச்சத்தை உலகில் பிரகாசிக்க வைக்க 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்து இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கூறியதாவது, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்றார். இயேசுவின் சீஷர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தனர் என்பதை காண்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த பேதுரு அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் மீன் பிடிக்க வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் மனுஷனை இயேசு கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின் சென்றான். பெத்சாய்தா ஊரானான பிலிப்புவை இயேசு கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். இந்த பிலிப்பு நாத்தான்வேல் என்று அழைக்கப்படும் பர்த்தலோமியோவை இயேசுவிடம் அழைத்து வந்தான். இருவரும் இயேசுவின் சீஷர்களானார்கள். தோமா, அல்புயவின் குமாரன் யாக்கோப்பு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்தும் இயேசுவின் சீஷர்களாக சேர்க்கப்பட்டனர். பேதுரு ஒரு மீனவர், இயேசுவால் பாறை என்று அழைக்கப்பட்டவர். இயேசு அவரை, இந்த பாறையில் மீறி நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறினார். எருசலேமில் பெந்திகொஸ்தே நாளில் அவர் செய்தியின் மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டனர். எருசலேம், அந்தியோக்கியா மற்றும் ரோமில் ஊழியம் செய்தார். அவர் இறுதி காலத்தில் அவர் தலைகீழாக சிலுவையில் அறைந்தனர். அந்திரேயா பேதுருவின் சகோதரர். இவர் கிரேக்க மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். கிரேக், துருக்கி, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு ஊழியம் செய்தார். இவர் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தியாகம் செய்தார். இவரின் ஊழியம் ஆரம்ப கிறிஸ்துவின் சமூகத்தில் அடித்தளமாக அமைந்தது. யாக்கோபு யோவானின் சகோதரர், இடிமுழுக்க சகோதரர் என்று அழைக்கப்பட்டது. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் இயேசுவின் நெருங்கிய சீஷர்கள். இயேசு மறுபம் அடைந்ததை மறுப மலையில் கண்டவர்கள். எருசலேமில் ஸ்பெயின் போன்ற பகுதியில் ஊழியம் செய்பவர். எருசலேமில் வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட யாக்கோபு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மறிக்கும் பாக்கியம் பெற்றவர். யோவான் இயேசுக்கு மிக நெருக்கமான சீடர். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது தன் தாயாகிய மரியாளை யோவானிடம் ஒப்படைத்தார். இவர் வேதாகமத்தில் யோவான் 1, 2, 3 வெளிப்படுத்துதல் நூல்களை எழுதியவர். ஏப்போஸ், மத்தமோஸ் தீவுகளில் ஊழியம் செய்தவர். இயற்கையாக இறந்த ஒரே சீடர் யோவான் ஆவார். பிலிப்பு பெத்சேயுதாவில் பிறந்து கலிலேயாவில் இயேசுவால் அழைக்கப்பட்டு சீசியா, சிரியா, கிரேக்கம், துருக்கி போன்ற நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அநேகர் இயேசுவை பின்பற்றினர். பிலிப்பு துருக்கி போன்ற இடங்களில் கல்லெறியப்பட்டு பிறகு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். இவருடைய மரணமும் சாட்சியும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியது. இயேசு பர்த்தலோமியு ஆகிய நாத்தானியேலை நோக்கி, இதோ கபரற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கூறினார். இவர் இந்தியா, ஆர்மேனியா, எத்தோப்பியா போன்ற இடங்களில் சுவிசேஷம் அறிவித்தார். சுவிசேஷம் அறிவித்ததால் ஆர்மேனிய நாட்டு அரசால் வெட்டப்பட்டு தோலுரிக்கப்பட்டு பின்பு வெட்டப்பட்டார். இவரால் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். தோமஸ் சந்தேகித்த சீடராக அறியப்பட்ட ஒரு டவுட்டிங் தாமஸ். இந்தியா வந்த தோமஸ் சென்னை, கேரளா போன்ற இடங்களில் ஊழியம் செய்தார்.
சென்னை சாந்தோர் மலைப்பகுதியில் குத்தி கொல்லப்பட்ட இந்தியாவில் கிறிஸ்தவம் தோற்பதற்கான அடித்தளமாக தோமாவின் ஊழியம் அமைந்தது. மத்தேயு முன்பு ஆயத்துறையில் வரி வசூலிப்பவராக இருந்தவர். இயேசுவை பின்பற்றிய பின்பு வாழ்க்கை முழுமையாக மாறியது. இவர் புதிய ஏற்பாட்டின் மத்தேயு என்னும் நற்செய்தியை எழுதியவர். எத்தியோப்பியா மற்றும் பெர்சியாவில் ஊழியம் செய்தவர். எத்தியோப்பியாவில் குத்தி கொல்லப்பட்டார். இவர் ஊழியம் மூலமாக அநேகர் இயேசுவை பின்பற்றினர். யாக்கோபு அல்பேயுவின் குமாரனும் சின்ன யாக்கோபு என்று அனைவராலும் அழைக்கப்பட்டபே யாக்கோபு பெர்சியா, ஈரான், எகிப்து போன்ற நாடுகளில் பிரசங்கித்தார். சீரியாவில் திருசபை நிறுவுவதில் பெரும் பங்கு வகித்தார். எகிப்தில் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டு இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். ததேயு இயேசுவிடம் ஆழமான கேள்வியாகி, ஆண்டவரே, நீர் உலகிற்கு உம்மை வெளிப்படாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, அன்பாய்க்கிறவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அன்பாராதவன் என் வசனத்தை கைக்கொள்ள மாட்டான் என்று உலகமறிய செய்தவர் ததேயு. சீரியா, பெர்சியா, எத்தியோப்பியாவில் ஊழியம் செய்தவர். இவர் கோலால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இயேசுவிற்காக இரத்த சாட்சியாக மரித்தார். அநேகர் இவர் ஊழியத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். சைமன் ஒரு தீவிர ஆசை நோக்கமுடைய இருந்தார். அவர் பின்பு இயேசுடைய சீசராக ஆனார். அவர் எகிப்தில், லிபியா மற்றும் ஈரான் போன்ற இடங்களில் ஊழியம் செய்தார். பெர்சியாவில் இரண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இயேசு எந்த பின்னணியை உடையராகியும் முகையொப்பிப்பார் என்பதற்கு சைமன் ஒரு எடுத்துக்காட்டு. யூதாஸ் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்ற ஒரு துரோகி. பின்னர் தன்னை குற்றவாளியாக உணர்ந்து தற்கொலை செய்தான். யூதாவின் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. சுயநலம் மற்றும் கேடான முடிவுகள் எவ்வாறு நம்மை அளிக்கின்றன என்பதற்கான எடுத்துக்காட்டு. மத்தியாஸ் யூதாஸுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீசா. இவர் யூதேயா, துர்க்கி, எத்தியோப்பியா மற்றும் ஜார்ஜியாவில் சுவிசேஷம் அறிவித்தார். இவர் சுவிசேஷத்தின் மூலமாக விக்கிரங்களின் பாவங்களில் இருந்த மக்கள் மனமாறினார்கள். இவர் எருசலேமில் கல்லெறிந்து பின்னர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இடம் தரப்படாதவர்கள் கூட தேவனால் உயர்த்தப்பட முடியும் என்பதற்கான சான்று இவர். நாம் பார்த்த சாதாரண பின்னணியை உடைய சீஷர்களிடம் இருந்த கிறிஸ்துவின் வெளிச்சம் அசாதாரணமான முறையில் கிரியை செய்ததினால் இவர்கள் மூலமாக அநேகர் தேவனை மகிமைப்படுத்தினர். இன்று நாமும் இந்த சீஷர்களைப் போல் வாழ்ந்து உலகத்தில் இயேசுவின் ஒளியை ஒளிர செய்ய வேண்டும். நாம் எங்கு இருந்தாலும் தேவனின் சாட்சியாக விளங்கும் வெளிச்சமாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம்.